பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ நேற்று நைட்டு பார்த்தோம் அப்படின்னா சாண்ட்ரா அமித் கிட்ட பார்வதி எப்படிப்பட்ட ஒரு நல்ல பாம்பு, அவ கூட பழகிறனால உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை, உங்களை பழி வாங்காமல் விடமாட்டா, அவ கூட இருந்து உங்கள் கேமையும் கெடுத்துறாதீங்க அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்க ஃபேமிலி பிரஜின் வந்திருக்கும் போது பிரஜின் ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லிட்டார். இங்கே பாரு, இங்கே நீ யாரையுமே நம்பாத, அதுவும் பார்வதியை தயவு செஞ்சு நம்பாத, பார்வதி உங்ககிட்டயும் பேசிக்குவா அங்கே போயும் பேசிக்குவா, அதனால அவளை நம்பாத, அவள் பயங்கரமான டபுள் கேம் ஆடுறா அப்படின்றத அன்றைக்கே எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். ஏன்னா சாண்ட்ரா வந்து தனியாக உட்காந்துருக்கும் போது பார்வதி சொல்லுவாங்க, எனக்கு உன்னோட எமோஷன்ஸ் புரியுதுடி, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் எமோஷன்ஸ் அப்படின்வாங்க. ஆனால் அங்கே போய் கனி கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் இப்படியே பண்ணிகிட்ருக்கா, ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணிகிட்ருக்கா, ஆனால் அதுக்கு இந்த அமித் தான் போய் போய் அவளை ஏற்றி விடுறானா. லைக் அமித் வந்துட்டு சாண்ட்ரா கூட வந்து பேசி சப்போர்ட் கொடுத்து அவங்கள வந்து இன்னும் பேச வைக்கிறான், அமித் தான் இதை பண்ணுறான் அப்படின் போது தான் இவர் கமருதீன் கேட்டார், நீ தான் போய் சும்மா இருக்கிறவங்களை ஏற்றி விட்டுட்ருக்க, நீயும் அமித் தான் இதை பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ சாண்ட்ரா கிட்டேயும் நீங்கள் வந்து நல்லா பேசிக்குவாங்க, கனிக்கிட்டையும் அங்கே போய் சாண்ட்ரா போட்டு கொடுப்பாங்க இல்லையா, அதை தான் பிரஜின் மீன் பண்ணி ஸோ அவர் ஒரு டபுள் கேம் ஆடுறா, அவகிட்ட வந்து ஜாக்கிரதையாக இருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்ட் அதை சாண்ட்ரா வந்து அமித் கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா பார்வதி கூட அவர் தான் க்ளோஸாக இருக்கார் இல்லையா. அண்ட் நேற்று ஒரு இன்சிடென்ட் நடந்தது. என்னாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு நாள் முந்தா நேற்று நைட்டு வந்துட்டு அமித் வந்து இவங்க எல்லாருமே குக்கிங் டீமில், அமித் கனி எல்லாம் குக்கிங் டீமில் தான் இருக்காங்க. அப்போ அமித்தை காணும் போது அமித் எங்கே இருப்பார், பார்வதி கூட தான் இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அவர் வந்து ஒரு அஃபிஷியல் தர்பீஸ் 2.0 மாறிட்டார், பார்வதி சொம்பாவே அமித் மாறிட்டார் இல்லையா. ஸோ அவர் எப்போ பாரு பார்வதிக்கு சொம்பு தூக்கிட்டு தான் அலைகிறாரு. கிச்சனில் எவ்வளோ ஒர்க் இருக்குது, அன்றைக்கெலாம் நைட்டு உட்காந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்வதி வந்து அமித்தை கூப்பிடுறாங்க, அமித் வா, எனக்கு வந்து நீ பாட்டு பாடு, நான் டான்ஸ் ஆடணும் அப்படின் போது அமித் இருந்துட்டு இருங்க கனி நான் வரேன் அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வெறுப்பாக தானே செய்யும். ஏண்டா இங்கே சமைக்கிறது முக்கியமா இல்லை இப்போ அவள் ஆட போகிறது முக்கியமா, அதுவும் இவன் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா, அதுக்காக உடனே போயிட்டானே அப்படின்றனால தான் தலைவி எங்கே இருக்காங்களோ அங்கேயே தொண்டனும் இருப்பான்ற மாதிரி அவங்க மீன் பண்ணாங்க. பட் அமித் இதை உடனே வேற ஒரு ஆங்கிளில் எடுத்துக்கிட்டு அவருக்கு கோபம் வந்துருச்சு, நீங்கள் எப்படி ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு பேசலாம் அப்படின் போது சரி சாரி அமித், உங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சுன்னா சாரி அப்படின்னு சிரிச்சுட்டு விட்டுட்டாங்க. ஆனால் மறுபடியும் நேற்று காலையிலும் இந்த சண்டை வந்துச்சு. அமித் மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு ரியலைஸ் பண்ணிய சாரி கேட்கல, நீங்கள் சிரிச்சுட்டு சாரி கேட்டீங்க, எப்படி நீங்கள் அப்படி பண்ணலாம் அப்படின் போது இவங்க கனி கேட்குறாங்க, இங்கே பாருங்கள் அமித், நான் மீன் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே கேங்கில் இருக்கீங்க. இப்போ விக்கல்ஸ் எங்கே இருக்கார் அப்படின்னா கனி கூட இருப்பார், கனி எங்கே இருக்காங்கன்னா விக்கல்ஸ் கூட இருப்பாருன்னு சொல்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா நாங்கள் ஒன்றா தான் சுற்றிட்டு இருப்போம், அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் தான் நான் சொன்னேன், அதை நீங்கள் தான் தப்பாக எடுத்துக்கிறீங்க. அண்ட் மோர் ஓவர் உங்களை கேஸ் போட்டு அவள் வந்து இப்போ நான் பேசினதா ஒரு சாதா கான்வர்சேஷன், ஆனால் பார்வதி இதை ஒரு கேஸாக போட்டு எபிசோடில் வர வரைக்கும் பட் இதை ஒரு பெரிய டாக்காக எடுத்துகிட்டு போனால், அப்போ உங்களுக்கு அப்போ பெருசாக தெரியல. அண்ட் இப்போ நான் சாதாரண சொன்ன விஷயத்த நீங்கள் இவ்வளோ பெருசு பண்ணுறீங்க, நீங்கள் தான் சின்ன விஷயத்தையும் பெருசு பண்ணுறீங்கன்ற மாதிரி அமித் கிட்ட பேசியிருந்தாங்க. அண்ட் இதை போய் அமித் பார்வதி கிட்டேயும் சொல்லிட்டார், கனி இப்படியெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு. அண்ட் சொல்லிட்டு சரி இதை வந்து பேசாத, பேசி பெருசு பண்ணாத அப்படின்ட்டாரு. பட் பார்வதி என்ன பண்ணாங்கன்னா, அடடா இது ஒரு நல்ல சான்ஸாக இருக்கே, இப்போ வந்து நம்ம கனியை இது டார்கெட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா ஆல்ரெடி ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி அப்படின்னு அரோராவை கொஞ்ச நாள் டார்கெட் பண்ணோம், இவன் நம்ம பேச்சுக்கே வர்றதில்லை, அவள் பாட்டுக்கு போயிட்டா. இப்போ அந்த ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரியில் அரோராவை கார்னர் பண்ணது முடிஞ்சது, ப்ளேம் பண்ணது முடிஞ்சது, அடுத்து கனியை நம்ம ப்ளேம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ரொம்ப நல்லவங்க மாதிரி உட்கார வச்சு, கனி நீங்கள் இப்படியெல்லாம் பேசினது எனக்கு ஹர்ட்டாக இருக்குது, அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, இப்படி பேசலாமா நீங்கள் அப்படின்றாங்க. ஏண்டி கமருதீனை வெறுப்பேற்றுறதுக்காகவே அமித் தோளில் சாஞ்சு படுக்கிறதும் பேசுகிறதும் இருந்து அமித் கிட்டேயே அதை சொல்லிட்டாங்க, நான் கமருதீனை வெறுப்பேற்றுறதுக்காக தான் அவங்க கூட இப்படி பண்ணுறேன், அப்போ அவனுக்கு ஃபேமிலி இருக்குன்னு இவளுக்கு தெரியலையா. அண்ட் இப்போ கனி ரொம்ப நார்மலாக அமித் வந்து பார்வதி கூட தான் இருப்பாருன்னு சொன்னது இவங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சா. அதான் அதனால தான் கனி சூப்பராக ஒன்று கேட்டாங்க, ஏன் பார்வதி நான் இது வந்து ரொம்ப நார்மலாக சொன்னது, ஆனால் நீங்கள் ஒரு கேஸாக அதை போட்டு அந்த கேஸ் விசாரிக்கப்படும் போது அது எபிசோடில் வந்து அதுதான் ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறுது, அப்போ உங்களுக்கு அது தெரியலையா. அண்ட் மோர் ஓவர் பேசுகிற எல்லாரையும் போய் நம்ம ஸ்டாப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, நீங்கள் பேசாதீங்க எல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாது. உங்களுக்கு அது தப்பாக தெரிஞ்சால் நீங்கள் பேசுகிறத ஸ்டாப் பண்ணிக்கோங்க. வேறு 4 பேர் நம்மளை சுற்றி பேசுகிறவனா நம்ம நிறுத்த முடியாது. இப்போ எஃப்ஜே என் தம்பி மாதிரி தான், ஆனால் எஃப்ஜேக்கும் எனக்கும் வந்து யாராவது தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா ஒன்று நான் அதை வந்து பேசுகிறவன் பேசிக்கிட்டே போகட்டும், நான் பட்டுக்கு என்னோட ரிலேஷன்ஷிப் எனக்கு தெரியும், எஃப்ஜே எனக்கு தம்பி மாதிரின்னு தெரியும், நான் பழகிட்டு போகணும், ஒரு ஆப்ஷன் அது. அப்படி இல்லையா ஊர் உலகத்துக்கு பயந்து ஐயோ 4 பேர் நம்மளை தப்பாக பேசுகிறாங்களே அப்படின்னு நாம் அதை கட் பண்ணணும். இந்த 2 ஆப்ஷன் தானே. அதை விட்டுட்டு யாரெல்லாம் என்னை பற்றி பேசுகிறானோ பேசக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ண முடியுமா, அந்த உரிமை நமக்கு கிடையாது அப்படின்னு செருப்பு இருக்குல்ல, செருப்பை நல்லா சாணியில் முக்கி பொல்லிர்னு பார்வதி கணத்திலே 4 அற விட்டாங்க. அப்புறம் பார்வதி இருந்துட்டு, ஓ அப்போ கனி நீங்கள் எங்களை தப்பான இன்டென்ஷனில் சொல்லலையா, ஜஸ்ட் 2 பேரும் ஒரே குரூப்பில் இருக்கோம் அப்படி தான் சொன்னீங்களா, சரி கனி நான் அதை தான் கேட்டு கிளியர் பண்ணணும்னு நினச்சேன் அப்படி
அப்படின்னாங்க. ஸோ கனி மேலே இப்போ அவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க பார்வதி. அரோரா வச்சு கொஞ்ச நாள் ஓட்டுனாங்க. இப்போ கனியை வந்து கனி தன்னை வந்து இப்படி அமித் கூட சேர்த்து வச்சு பேசிட்டா, அதுக்காக நான் டார்கெட் பண்ணுறேன். அதாவது பார்வதியோட இன்டென்ஷனே பார்வதி பெரிய ஹைடெக் ஃபிகர், அவங்க பின்னாடி ஊரே சுற்றுது அப்படின்ற நினப்பு. அதை யாராவது பேசுகிறாங்க அப்படின் போது என்னை பற்றி பேசுகிறா, ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி ட்ரை பண்ணுறா, எனக்கு பிடிச்ச ஒருத்தங்கிட்ட தான் அவளும் வந்து பேசுகிறா. இப்போ வந்து கனி வந்து அமித்தையும் பார்வதியும் சேர்த்து வச்சு பேசிட்டாங்க. அப்படி ஒரு விஷயமே நடக்கலை. இவங்களா அதை பேசுகிறாங்க. அவங்க ரொம்ப நார்மலாக சொன்னால் கூட இவளா அப்படி கற்பனை பண்ணிக்கிறா. ஸோ பார்வதிக்கு எப்போதுமே தன் கூட ஒரு ஆணை சேர்த்து வச்சு பேசுறதுல ரொம்ப பெரிய சந்தோஷம். அந்த ஒரு விஷயத்தை எலிவேட் பண்ணி காட்டி தான் ஒரு பெரிய டேஷன் காட்ட ட்ரை பண்ணுறான்றது ரொம்ப நல்லா தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சர்வைவர் ஷோலையும் இதே கூத்து நிறைய பண்ணியிருக்கான். சர்வைவர் ஷோவில் இந்த லவ் மேட்டரே தேவையில்லை. ஆனால் அங்கேயும் நான் 12th படிக்கும்போது என் ரெக்கார்டை ஒருத்தர் எடுத்து வச்சுட்டான், என்னை லவ் டார்ச்சர் பண்ணால் நான் லவ் பண்ணலன்றக்காக என் ரெக்கார்டு எடுத்து வச்சுட்டான். இந்த கதையை பிக் பாஸ்குள்ளேயும் பல தடவை சொல்லிட்டாங்க. இந்த மூஞ்சி பின்னாடி ஊரே சுற்றிச்சான். ஸோ பல லவ் டார்ச்சர்ஸ் நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு கதையை சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் தான் வந்து ஒரு பேரழகி தன் பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் காதலுக்காக சுற்றி இருக்கு அப்படின்னு காட்ட ட்ரை பண்ணுற இவ. ஸோ அதுக்காக தான் இதை ட்ரை பண்ணிட்டு இருந்தா. அதனால தான் இப்போ சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ளீஸ் உங்களோட இதை நீங்கள் கெடுத்துக்காதீங்க. எனக்கு வந்து பிரஜின்னு சொல்லும்போது ஓகே இவ ஒரு டபுள் கேம் ஆடுறான்றது எனக்கு புரிஞ்சுது. நம்ம ஒரு விஷயத்தை நம்பி சொல்கிறோம், ஆனால் இவ பண்ண மாட்டேன். அதே மாதிரி தான் இவர் வந்து அமித் வந்து நேற்று சொல்லியிருக்காரு, கனி நம்மளை பற்றி இப்படி பேசினாங்க ஆனால் நீ கேட்காதுன்னு சொல்லிட்டாரு. பட் பார்வதி கேட்டுட்டாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சதுமே அமித் கூப்பிட்டு வார்ன் பண்ணார் பார்வதியை. நான் தான் உங்ககிட்ட சொல்லாதன்னு சொன்னேன்ல பாரு, நீ ஏன் இப்படி பண்ணுற, உங்ககிட்ட ப்ராமிஸ் கேட்டாலும் நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டார். அதை சாண்ட்ரா மீன் பண்ணி சொல்கிறாங்க, நீ அவகிட்ட ஒரு விஷயத்த கன்வே பண்ணுற, பார்வதி கிட்ட நீ ஒரு விஷயத்த கன்வே பண்ணுற, ஆனால் பார்வதி அதை கனிக்கிட்ட போய் சேர்க்கும்போது நீ சொன்ன விஷயத்துக்கும் அங்கே போய் சேர்ற விஷயத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அது உனக்கு தப்பாக போகும். ராக்கம்மா வீட்டில் எவனோ குதிச்சாண்டி அப்படின்றது கடைசியாக ராக்கம்மாவை எவனோ வச்சிருக்காண்டி அப்படின்னு போகும் இல்லையா? அதே மாதிரி பார்வதி கிட்ட நீ ஒரு விஷயம் சொன்ன அப்படின்னா அது 4 விஷயமா அங்கே போய் மாறும். ஸோ இந்த கேங்லேருந்து அந்த கேங்குள்ளே போகிறதுக்குள்ளே அது ஒரு பெரிய புதாகரமாக மாறி உனக்கு தான் அது பேக் ஃபயர் ஆகும். அதனால நீ பார்த்துக்கோ. இப்போ எனக்கு பிரஜின்னு சொல்லும்போது நான் நம்புகிறேன், அந்த மாதிரி உனக்கு வந்து சிவரஞ்சனி சொன்னாதான் நீ நம்புவேனா, பார்த்துக்கோ. நாளைக்கு மேபி அப்படி உன்னோட ஒய்ஃபும் வந்து சொன்னாங்கன்னா நீ கொஞ்சம் உஷாராரு அப்படின்னு சாண்ட்ரா சொல்கிறாங்க. பட் சாண்ட்ரா இட்ஸ் டூ லேட். ஏன்னா அமித் வந்துட்டு திவாகர் 2.0 மாறி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கும் தெரிஞ்சுது. சபரியெல்லாம் நேற்று சூப்பராக போட்டு உடைச்சாரு. அமிதா வந்த மனுஷன் இப்போ திவாகராக மாறிட்டாருன்னு. ஏன்னா சூப்பராக சொம்பு தூக்கிட்டு இருக்காரு அவர். பார்வதி கூட பாருமான்னு சொம்பு தூக்கிட்டு அவரோட கேமை சுத்தமாக லூஸ் பண்ணிட்டாரு. இதுக்கு மேலே இவர் வந்தால் என்ன விளையாண்டா என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்காரு. அண்ட் அடுத்ததாக நைட்டு பார்த்தோம் அப்படின்னா அரோரா வந்து பயங்கரமான அழுகை. அவங்க ஒரு 2 நாளாகவே ஃபேமிலி ரவுண்ட் வந்ததுலேருந்தே ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. லைக் அவங்களுக்கு ஃபேமிலியை பார்க்கணும், அவங்க ஃபேமிலியை பார்க்கணும் ஆசை இல்லை. ஏன்னா அவங்க ஃபேமிலி அவங்களுக்கு நிறைய ட்ராமா தான் கொடுத்துருக்காங்க. அவங்க அப்பா அம்மா அண்ணா தங்கச்சி அப்படின்றவங்கலாம். ஸோ அவங்கெல்லாம் வேண்டாம், எனக்கு என் நாய் பார்க்கணும். அவங்களோட ஃப்ரெண்டு ரியா வருவாங்க. ஸோ ரியா எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எனக்கான நான் யோசிக்கிற ஒரு ஃபேமிலின்றது என்னோட டாக். ஸோ ப்ளீஸ் என் டாகை அனுப்பிவிடுங்க அப்படின்றது நேற்று ஈவினிங் ஒரு தடவை கேட்டாங்க. அப்புறம் நைட் எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் உட்காந்து அழுகுறாங்க. அழுதுட்டு பிக் பாஸ் டீம் கிட்ட மட்டும் கேட்குறாங்க, அண்ட் ப்ளீஸ் இது நீங்கள் சேனல்லாம் டெலிகாஸ்ட் பண்ண வேண்டாம், நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் அப்படின்னாங்க. சரி நமக்கு வேணால் அது என்ன வெறும் நாயின்னு சொல்லலாம், ஆனால் அது வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும். நம்ம அந்த உயிர்கிட்ட நம்ம அன்பு கொடுக்க அதுவும் நம்ம கூட மனிதர்கள் எந்த அளவுக்கு அன்பாக இருக்காங்களோ அதை விட ஜாஸ்தியாக இந்த மாதிரி டாக் ஆகட்டும் கேட் ஆகட்டும் நம்மக்கிட்ட அவ்வளோ ஒரு லவ் இருக்கும். ஸோ அவங்களோட ஃபேமிலியாக அவங்க நினைக்கிறது அதை மட்டும்தான். ஸோ ப்ளீஸ் அதை கொண்டு வாங்க. எல்லாருக்கும் அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு எல்லாரும் வருவாங்க. ஸோ எனக்கு என் டாகை பார்த்தா சந்தோஷமாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி அழுது யாருமே இல்லை, எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் உட்காந்து அழுதாங்க. ஸோ ப்ளீஸ் அதுக்காக டவுன் ஆகாதீங்க, உங்கள் கேமை விளையாடுங்க. உங்களோட டாக் கண்டிப்பாக வரும். நீங்கள் இவ்வளோ ரெக்வெஸ்ட் வைக்கிறீங்க, டீம் கண்டிப்பாக அனுப்புவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், நீனும் வேறெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.